கன்னியாகுமரி ரயில் நிலையத்தில் நடைமேடையில் ஏறிய எக்ஸ்பிரஸ் ரயிலால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரும் எக்ஸ்பிரஸ் ரயில் வெள்ளியன்று காலை 7 மணிக்கு வந்தது. பின்னர் இந்த ரயில் பெங்களூருக்கு இயக்கப்பட வேண்டும். இதற்காக என்ஜின் டிரைவர் மதுரையைச் சேர்ந்த சட்டநாதன் என்பவர் ரயிலை 4வது நடைமேடைக்கு கொண்டு வந்து கொண்டிருந்தார். ரயிலின் வேகம் அதிகமாக இருந்ததால் ரயிலை குறிப்பிட்ட இடத்தில் அவரால் நிறுத்த முடியவில்லை. இதனால் ரயிலின் கடைசி பெட்டி அங்கிருந்த தடுப்பு கட்டையை உடைத்துவிட்டு நடைமேடையில் ஏறி நின்றது. இதனால் ஏற்பட்ட பெரும் சத்தத்தால் பயணிகள் பீதியடைந்தனர். சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு வந்த இன்றைய தினம் சிறப்பு ரயிலானது கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன்ல 7 மணிக்கு வந்தது. வந்த ரயிலானது பயணிகள் அனைவரும் இறக்கிவிட்ட நிலையில அதனை ரிவர்ஸ்ல எடுத்து அடுத்த இது கொண்டு போக வேண்டி முயற்சி பண்ண நேரத்தில் அந்த கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன்ல பணியாளர்களுடைய பற்றாக்குறையினாலையும் அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு சரியான முறையில் ஆளுகள் இல்லாதனாலையும் அந்த ரயிலானது நேரடியா பிளாட்ஃபார்ம்லையும் இடிச்சு பிளாட்ஃபார்முக்கு மேலேயும் போகக்கூடிய ஒரு சம்பவம் கூட நடந்திருக்கு. இதற்கெல்லாம் காரணமே பார்த்தா கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன்ல டெர்மினல் பெசிலிட்டிஸ் உள்ள வசதிகள் முழு அளவில் செய்யாதனுடைய விளைவுதான் இன்றைய தினம் நடந்த சம்பவங்கள். உடனடியாக சம்பவ இடத்துக்கு ரயில்வே உயர் அதிகாரிகள் வந்தனர். மீட்பு ரயில் வர தாமதமானதால் அந்த பெட்டி மட்டும் தனியாக கழற்றப்பட்டு பெங்களூருக்கு ரயில் தாமதமாக இயக்கப்பட்டது. இதனால் பயணிகள் சிரமப்பட்டனர்.